ஹாய் ஸ்டடி வித் சென்னையில் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது, அக்கா தமிழ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, யோசிச்சு யோசிச்சு ஃபெட்டப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு இருக்கிற ஐடியாவை சொல்கிறேன். எனக்கும் தான் இது புதுசு. ஸோ நான் எனக்கு பிளான் பண்ணிட்டேன், நான் என்ன ஃபாலோ பண்ணலான்னு இப்போ இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து தமிழ் வந்து ஒரு 5 பார்ட்ஸாக பிரிச்சுட்டேன். ஸோ வெயிட்டேஜ் பொறுத்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பொருள் தருகைக்கு கீழே தான் இவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே தான் அடங்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறில் நெடில் வேறுபாடுன்னா, குறில் நெடில் வேறுபாடுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை வந்து அவங்க பொறுத்துக்கையில தானே கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்துட்டோம்னா, கனகம்னா என்ன, கானகம்னா என்ன. ஸோ கனகம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் நம்மளுக்கு தெரியணும், கானகம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் நம்மளுக்கு தெரியணும். அதுதானே பொருள் தருக. ஸோ மயங்கொலிகளும் அதே மாதிரி தானே. ஹரி சின்ன ரீ போட்டால் அது என்ன, பெரிய ரீ போட்டால் என்ன, அதோட மீனிங் தெரியணும். ஸோ இதுக்கு கீழே தான் வருது. இருவினை சொற்களை வேறுபடுத்துக. ஸோ அதே தான், ஒரே ஒரு வார்த்தைக்கு இருக்கிற 2 அர்த்தங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அதே மாதிரி அதாவது யானை அப்படின்னா நம்ம நிறைய சொல்கிறோம், கரி, வாரணம், அந்த மாதிரி சொல்லி நம்ம நிறைய சொல்கிறோம். ஸோ நம்ம அதுக்கான மீனிங்ஸ் தெரியணும். ஒரு பொருள் பன்மொழி, இதுவும் மீனிங்ஸ் தான். இரு பொருள் குறிக்கும் சொற்கள், இதுவுமே வந்து பொருள் தருகை தான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், பொருள் தருகைக்கு அப்போ நம்ம வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதுக்கு கீழே இவ்வளோ இது இருக்கே அப்படிங்கிறதுனால. ஸோ இதை எங்கேருந்து படிக்கலாம் அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ் 6th to 12th வரைக்கும் இருக்கிற நியூ அண்ட் ஓல்டு, நியூ ஓல்டு அப்படிங்கிறது ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம பொருள் தருகையில் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேறு எங்கே படிக்கலாம் அப்படின்னா, தமிழ் அகராதி இருக்குது இல்லையா. இப்போ நம்ம டிக்ஷனரி தமிழ், இங்கிலீஷ் டு தமிழ்னு இருக்கிற மாதிரி தமிழ் டு தமிழ்னு டிக்ஷனரிஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 2 வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, மொழிபெயர்ப்பு. ஸோ மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு 3ஆவே வந்து நம்மளுக்கு சிலபஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அயற்சொல். அயற்சொல் அப்படிங்கிறது தமிழ் மாதிரியே தமிழில் இருக்கும், ஆனால் அது தமிழ் கிடையாது. அப்படி இருக்கும்ல, அது வந்து அயற்சொற்கள். இது வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறமா கலை சொற்கள் அப்படிங்கிறது வந்துட்டு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ வந்து லாயர் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி. ஸோ இது வந்து எப்படின்னா, நம்மளோட சோஷியல் புக்ஸில் பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க, சயின்ஸ் புக் பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட்க்கு பின்னாடியுமே நம்மளுக்கு வந்து கலை சொற்கள் கொடுத்துருப்பாங்கல்ல. அது வந்து படித்தோன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு இது வந்து புரியும். மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் டு தமிழ் வந்து கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஸ்கூல் புக்ஸை தாண்டி நம்ம இந்த டிக்ஷனரிஸில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டானதை வந்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம், அதாவது அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல இதில், கல்வி, சயின்ஸு, பொறியியல், அந்த மாதிரி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது சார்ந்து இருக்கிற கொஷின்ஸ் வந்து நம்ம படிச்சுக்கலாம். அண்ட் தேர்ட் பார்ட்டை நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இலக்கணம். இதுதான் வந்து நம்மளுக்கு முக்கியமான பகுதி. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம அதிகமாக ஸ்கோரும் எடுக்க முடியும், இந்த இடத்துல தான் அதிகமாக ஸ்கோரை இழக்கவும் முடியும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இலக்கணம்ல நமக்கு வந்து பேசிக் தெரியணும் ஃபஸ்ட்டு. அதாவது இந்த எழுவாய்னா என்ன, வினைனா என்ன, பயனிலைனா என்ன, செய்பொருள்னா என்ன, செய்யப்படு பொருள்னா என்ன, அதுக்கப்புறமா வந்து அந்த மாதிரி பேசிக்ஸ் இலக்கணம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்து என்னென்னா புணர்ச்சி விதிகள். அதுக்கப்புறம் இதுக்கு கீழே தான் நம்மளுக்கு என்னென்ன வருது, சந்திப்பிழை வரும், வினை சொற்கள் வரும், பெயர் சொற்கள். அதுக்கு கீழே வந்துட்டு வினைமூற்று, வினையால் அணையும் பெயர், வினையெச்சம், பெயர் சொல், பெயர் எச்சம், இது எல்லாமே அது கீழே வருது. வினா எழுத்துக்கள், இன எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், இது எல்லாமே வந்து இந்த இலக்கணத்துக்கு கீழேயே வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம எப்படின்னா டெய்லி ப்ராக்டிஸ் மூலயமா, அதாவது இதில் இருக்கிற விதிகள் ஒன்றொன்றுத்தையும் நம்ம படிச்சுக்கணும். அதாவது மூவிடத்திலும் வரும், காலம் காட்டும், காலம் காட்டாது, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து வல்லினம் மிகுமிடம் மிகா இடம் அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கான பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சிடணும். வல்லினம் மிகுமிடம் மிகா இடம்னு நம்ம மனப்பாடம் பண்ணிட்டால் மட்டும் போதாது, அதோட பேசிக்ஸ்லேருந்து நம்ம எல்லாமே கற்றுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா பார்ட் 4 நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த 3மே வந்து நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மரபு தமிழ் வந்துட்டு குயில்னா என்ன பண்ணும், கூவும். அதுக்கப்புறம் இந்த
ஆகாய தாமரை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் தாண்டி வெளியிலேருந்து நம்ம சர்ச் பண்ணி படிச்சுக்கலாம். அதே மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழி வந்துட்டு நம்மளுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலே 68 to 70 இருக்குது. நம்ம அதையும் மனப்பாடம் தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் நான் பார்ட் 5 பார்க்குறது என்னென்னா இலக்கியம் தான். இது வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் வரும். கீழேயும் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ இதை மட்டும் நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸை தாண்டி வெளியில் எங்கேயும் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதுவுமே வந்துட்டு 10th வரைக்கும் இல்லாமல் 12th வரைக்கும் வந்து நல்லா பேசிக்ஸாக நம்ம படித்தாலே போதும்னு எனக்கு தோணுது. இப்போது நம்மளுக்கு ஸ்கூல் புக் சோர்ஸஸே 50 கொஷின்ஸ்க்கு வந்துடும். ஸோ நம்ம அதை ஸ்ட்ராங் ஆகிட்டோன்னா இது எல்லாருக்குமே தெரியும். இந்த 50 கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். நம்ம இதில் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு 50 கொஷின்ஸ் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் எஃபர்ட் போட்டவங்களுக்கு வேணால் ஒரு 20 to 25 கொஷின்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். அதில் நம்ம எவ்வளோ எஃபெக்ட் போடுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட மார்க்ஸ் முன்னாடி வரப்போகுது. ஃபஸ்ட்டு இந்த 50 நம்மளுக்கு தெரியாமல், ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற இந்த 50 நம்மளுக்கு தெரியாமல் வெளியில் இருக்கிற சோர்ஸஸை தேடி போகிறது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த 50 நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெளியிலேருந்து எவ்வளோ படிக்கிறீங்களோ அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் தானே தவிர இது இல்லாமல் நீங்கள் வெளியில் படிக்கிற ஒரு மார்க்கும் உங்களுக்கு யூஸ் கிடையாது. ஸோ இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ இந்த குரூப் 4லேருந்து புரிஞ்சுக்கிட்டு நான் நெக்ஸ்ட்டு குரூப் 2க்கு என்ன படிக்க போகிறேங்கிற என்னோட பிளான் தான் இது. ஸோ இது உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ. Subscribe for more.